புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழில் வழங்க கேட்கலாம். எழில், வணக்கம். ராஜினாமாக்கான காரணம் என எழில் விவரங்கள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் பாஜக சார்பில் உசுறு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சாய் சரவணன் அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். மேலும் அவர் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் சற்று முன்பு அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். மேலும் அவர் கடந்த 4 ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தது. மேலும் தனது துறையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை புதுச்சேரி மக்களுக்கு செய்ததாகவும் 4 ஆண்டு தனது அமைச்சர் பதவியை சிறப்பாக செய்ததாகவும் கருத்து தெரிவித்தார். மேலும் தற்போது ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா கடிதம் கொடுத்திருந்த நிலையில் அடுத்த கட்டமாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முதல்வரின் பாராளுமன்ற செயலராகவும் உள்ளதார். கடந்த 1 ஆண்டுக்கு முன்பே அமைச்சர் சாய் சரவணன் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு ஜான்குமாரிடம் வழங்கப்படுவதாக இருந்தது. இருந்த போதிலும் அப்பொழுது கட்சியின் சூழ்நிலை காரணமாக அமைச்சர் சாய் சரவணன் அமைச்சர் பதவி பறிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் இன்று சற்று முன்பாக அமைச்சர் சாய் சரவணன் தனது அமைச்சர் பதவியை செய்வதற்கான கடிதத்தை முதலமைச்சரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் 1-2 தினங்களில் புதிய அமைச்சராக ஜான்குமார் அவர்கள் பதவி ஏற்க உள்ளதாகவும் கட்சியின் வட்டாரங்கள் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சபாநாயகர் செல்வம் அவர்களிடம் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் 3 புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நிரப்புவதற்கான அந்த நடவடிக்கைகளும் பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் வர இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் புதுச்சேரியில் பாரதிய ஜனதாவை கட்டமைப்பதற்காக, அதாவது அடிப்படையில் இருந்து கட்சியை வளர்ப்பதற்காக இது போன்ற மாற்றங்களை, அதிரடி மாற்றங்களை செய்து வருவதாக கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக வரும் 30ஆம் தேதி தேர்வு செய்யப்பட உள்ளது. அதற்கான பணிகளும் மும்பரமாக ஈடுபட்டு வருகிறது. தேர்தல் வர நிலையில் இது போன்ற பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை புதுச்சேரி பாரதிய ஜனதா எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.